ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே சஜஷன்ஸில் வரும், பார்த்துருங்க. அங்கே என்ன தெரியுமா ஆச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா விதவிதமாக ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் என் ஹேண்ட்பேக் எப்படி இருந்தது தெரியுமா? பாருங்க, நான் இந்த பேக்கை தான் எடுத்துகிட்டு போனேன். இந்த பேக்கே சுத்தமாக நல்லாவே இல்லை. இந்த பேக்கே எனக்கு வேண்டாம். இது ஒரு நார்மல் காட்டன் டோட் பேக். இந்த பேக்கோட மேக்கோவர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக எல்லா கடையிலையும் கிடைக்கிற ஆர்டினரி வாட்டர் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நான் இதில் பெயிண்ட் பண்ண போகிறேன். எப்படி அது வருதுன்னு பார்க்கலாம். பேக் ஃபுல்லாக ஒரே கலராக அடிக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த பேக்கை பாதியாக டிவைட் பண்ணி லெஃப்ட் சைடு ஒரு கலரும் ரைட் சைடு ஒரு கலரும் அடிக்க போகிறேன். பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் பேக் ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பேக் சைடில் எந்த பெயிண்ட்டும் ஒட்டாமல் இருக்கும். ஓகே, இப்போ நான் பிளாஸ்டிக் பேக் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். நம்ம இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிங்க், ரெட் அண்ட் மெரூன் ஷேட் தான் நான் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ரைட் சைடுக்கு நான் ப்ளூ ஷேட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பேப்பரில் பெயிண்ட் பண்ணும்போது எப்படி தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிப்போமோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் அடிக்கிறேன். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு திட்டு திட்டாக தெரியும். இந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் டைரெக்டாக பெயிண்ட் ப்ரஷ்லேயே கொஞ்சம் தண்ணி எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும் போது அந்த பெயிண்ட் நல்லா ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் திரும்ப அதே மாதிரி போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வெறும் பெயிண்ட் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன், அப்புறம் வெறும் தண்ணி மட்டும் அது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. மல்டி கலர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி தான். இப்போ வேறு ஒரு கலர் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணும் போது இந்த ரெண்டு கலரும் சூப்பராக பிளெண்ட் ஆகிடும். பேப்பரில் பிளெண்ட் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் இங்கேயும் கிடச்சிரும். வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட அக்ரிலிக் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அக்ரிலிக் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் இதே மாதிரி தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் பெயிண்ட் போட்டுட்டு அப்புறமா தண்ணி யூஸ் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இதே ரிசல்ட் தான் எனக்கு கிடச்சிது. இப்போ நான் இன்னொரு கலரும் அதே மாதிரி போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பார்க்குறதுக்கு இது ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதோட டோன் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க. இந்த சைட் ஃபுல்லாக இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். இதை விட பெரிய ப்ரஷ் இருந்தால் இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். என்கிட்ட இந்த ப்ரஷ் தான் இருந்தது, சரி இதை வச்சே பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி நேரில் பார்க்குறதுக்கும் வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடு இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு.
என்னடா அது பிங்க்கு மேலே ஒரே ப்ளூவாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலி நான் அது மேலே இப்போ திரும்ப ஒரு பிங்க் கலர் கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி பண்ணும் போது எனக்கு பிங்க் டு ப்ளூ ஒரு ட்ரான்சிஷன் லுக் கிடைக்கும். நான் கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணணும்னு நினச்சேன், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம பேட்சப் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பார்டர்ஸில் மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி தொட்டு அப்ளை பண்ணாலே போதும், இல்லாட்டி பார்டர்ஸ் க்ராஸ் பண்ணி போயிடும், அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சு ட்ரை பண்ணியும் எடுத்துட்டேன். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆச்சு ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்சப்பறம் லுக் இப்படி தான் இருக்குது. இப்போ இது மேலே ஒயிட் ஆர் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஏதாவது வேர்டிங்ஸ் எழுதினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போது இது மேலே மண்டாலா ஆர்ட் மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு ஃபுல்லாக லைன்ஸ்லாம் போட்டு பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. நான் ஜஸ்ட்டு பென்சில் வச்சு ஒரு ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே ஸ்கெட்ச் பென்னால் நான் வரைய போகிறேன். அண்ட் மைன்யூட் டீட்டெயில்ஸ்க்கு மைக்ரோடிக் பென் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மார்க்கர் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ப்ரஷ் பென் கம்ஃபர்டபுள்னா அது கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா தின் அண்ட் திக் ஸ்ட்ரோக்ஸ் போடுறதுக்கு அது நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேக் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு என் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாவ், எப்படி இந்த பேக் இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த பேக்கை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணினா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பேக் எங்கே வாங்கினேன், இந்த பேக் எங்கே வாங்கினேன்னு கேட்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.